வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐ 2023யோட ரிவைஸ்ட் ரிசல்ட் ரிட்டர்ன்லேருந்து நம்ம போட போகிறாங்க. அதோட ரிட்டர்ன் ரிசல்ட் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி இந்த ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து யார் யார் குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி ப்ளஸ் பிசிஎம், இதில் பிஎஸ்டிஎம் எல்லாமே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு, ஸ்போர்ட்ஸில் எஸ்சியாக இருப்பாங்க. இது மாதிரி கேண்டிடேட்டுக்கு எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 59.5 இது இவங்க எல்லாமே எஸ்சி கோட்டா. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆக்சுவலாக 60 தான் கட் ஆஃப் எஸ்சிக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஆஃப் மார்க் அதான் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். 0.5 இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஃபிசிக்கல் இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இப்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்துடும். இந்த மாதம் கடைசிலையோ இல்லாட்டி உங்களுக்கு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயோ உங்களுக்கு ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. அதனால் ஃபிசிக்கல் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் 15 ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ 10 மார்க் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் நீங்கள் வந்து கிடைக்காது அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. ஃபிசிக்கலில் 15 மார்க் எப்படியாவது எடுத்துருங்க, வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு கிடைக்கலையே, சில பேர் வந்து இந்த பிசிலாம் அந்த ஆஃப் மார்க்கில் போனவங்களாம் நிறைய கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்க. கிடைக்கலன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது, நல்லா படிங்க. எப்போவுமே இந்த பார்டர் மார்க்கில் இருக்கக்கூடாது. பார்டர் மார்க்கில் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி பிரச்சனை. அதனால் நம்ம கட் ஆஃபோட ஒரு 2 மார்க் அதிகமாக எடுக்கணும். அதெல்லாம் கடுமையாக படிங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்புன்னு இருக்காதிங்க. உங்களுக்கு ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் கண்டிப்பாக இருக்கும். அந்த இதுக்குள்ளே நீங்கள் சிலபஸை முடிக்கணும்னு நினைங்க. சிலபஸை வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எஸ்ஐ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். உங்களுக்கு காம்படிஷன் வந்து ஏன்னா தொடர்ச்சியாக 3ஆவது ஆண்டு உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட போகிறதால நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக படிக்கிறாங்க. எஸ்ஐக்குன்னு தொடர்ச்சியாக படிச்சுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கண்டனமாக படிக்காமல் சிலபஸ் லெசன் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லேயுமே நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். வெறும் சிலபஸ் லெசன் தான் கொடுத்துருக்கோம். அதனால் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் வைக்கிறேன். அதில் வந்து இந்த பிடிஎஃப் போடுறேன். ப்ளஸ் இது இல்லாமல் இப்போது நம்ம டிஎன்எஸ்ஆர் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா வெறும் என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாருக்காவது உங்கள் மார்க் செக் பண்ணால் கூட நான் அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் மார்க் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இன்டர்வியூ வரை நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூலாம் உங்களுக்கு அடுத்த மாதம் லாஸ்ட்டில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே வந்து இன்டர்வியூ ஃபிசிக்கல் 2த்துக்குமே ரெடி ஆகுங்க மாணவர்கள் வந்து. உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து அதேமாதிரி பிசி வந்து நிறைய மாணவர் பிசி கேட்குறீங்க. பிசி எப்போ ரிசல்ட் வரும்னு மேக்ஸிமம் இந்த ஒர்க்லாம் எஸ்ஐ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பிசி ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எஸ்ஐக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 313 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது பிசிக்கு பார்த்துக்கோங்க. பிசிக்கு நிறைய பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி பிசிக்கும் 100% போடுவாங்க. இதில் சந்தேகமே கிடையாது. பிசிக்குமே கண்டிப்பாக போடுவாங்க. நிறைய மாணவர்கள் டவுட் கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்கிறேன். அதில் பிசிக்குமே இந்த எஸ்சிஏல வந்து 0.5 இது மாதிரி போனவங்க யாராக இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மார்க்கு இது மாதிரி இருக்கிறவங்களாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது. நம்ம முயற்சி வந்து தொடர்ச்சியாக பண்ணணும். நம்ம கிடைக்காது இப்படிலாம் நினைக்கவே கூடாது. யாருக்கு எப்போ கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதான் நீங்கள் உங்களோட முயற்சியை வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இதில் கடைசியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிசி எம்பிசி இருக்கவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வருத்தப்பட வேணாம். என்ன வேணால் மாற்றம் நடக்கலாம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியானா படிங்க. கடைசியாக இருக்கிற மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. குரூப் 2 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ வரப்போகுது. அதால் நீங்கள் திரும்ப எஸ்ஐ வரப்போகுது. அதால் தொடர்ச்சியாக படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஓவராலில் வந்து கண்டிப்பாக இப்போ இவங்க உள்ளே வரப்போ சில பேர் வந்து வெளியே போகிறதுக்கு அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.
வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து சில பேர் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது தான். நம்ம தான் அந்த ரீபப்ளிஷ் ரிசல்ட்டும் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி அந்த பார்டர் மார்க் இருக்கவங்களாம் அதனால் நீங்கள் கண்டினியூஸாக படிங்க, எக்ஸாமுக்கு எதாவது படிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். டைம் மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.